கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டுமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இந்த வசனத்தை மாத்திரமே நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தின் மூலமாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எழுப்புதலை மத்தி தான் பேச போகிறேன். எழுப்பதுக்கு முன்பாக, எழுப்பதுக்கு பின்பாக. இன்னைக்கு எழுப்புதற்கு பின்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ப்ரீ அண்ட் போஸ்ட். ப்ரீ என்ன சொல்லி எழுப்பது முன்பாக நான் என்ன செய்யணும், அதை குறித்து அநேக சில காரியங்களை நாம் எலியாவுடைய வாழ்க்கையில் பார்த்தோம். 2 நாளாம் புஸ்தகத்தை வைத்து பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தது உண்மைதான். சரித்திரத்தில் எழுப்புதல் உண்டாயது உண்மைதான். ஆனால் தொடர்ச்சியாக அந்த எழுப்புதலை சுமந்து அதை தற்காப்புன்னு வலிமை இழந்து விட்டார்கள். In historical we saw revival was began, but the revival was not sustained. So பிரியமானவர்களே, எழுப்புதல் துவங்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து பார்த்தீங்க, தேவ ஆவியான இறங்கினார். அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசித்து 1, 2, 3 அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எழுப்புதோடு 28ஆம் அதிகாரத்து வரைக்கும் வாசித்து பார்த்தீங்களா, சரித்திரம் ஏறக்குறைய 4th century அது வரைக்கும் எழுப்புது போயிடுச்சு. அப்படியே காலப்போக்கிலே பார்த்தீங்கன்னா இருளின் கிரியை 1000 ஆண்டுகள், almost 1000. That was the dark ages. ஏனென்றால் மனிதனுடைய கவனக்குறைவினால் எந்த காரியத்தை ஆண்டவர் துவக்கினாரோ அதை சுமக்கவில்லை. அதனால் தான் ஆண்டவர் 17 நூற்றாண்டு ஆண்டிலே 16ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் என்ற மனிதனை எழுப்பினார். அந்த மனிதன் மூலமாக தான் ஒரு சீர்திருத்தம், ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு. விளங்க உங்களுக்கு? ஸோ எழுப்புது வருவது உண்டு, ஆனால் எழுப்புதை தற்காப்பு பண்ண வேண்டும். அப்படி என்ற எழுப்புதை தனிப்பட்ட முறையிலே, நான் தனிப்பட்ட முறையிலே சொல்லுகிறேன், சபையாக சொல்லுகிறேன், உலகம் முழுவதும் சொல்கிறேன். இந்த ஒரு கோட்பாடு நமக்குள்ளே இல்லாவிட்டால் எழுப்புதலுக்குள்ளே நாம் என்ன செய்ய, we cannot hold back the revival and sustain the revival. விளங்க உங்களுக்கு? சரி, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே சில காரியங்களை பார்ப்போம். இங்கே ஒரு சில காரியங்களை நான் பார்க்க போகிறேன். முதலாக இந்த இடத்துல ஆங்கிலத்தில் சொல்லு, then the hand of the Lord came upon Elijah. எப்பொழுது பிரியமானவர்களே? மலை உச்சியிலே, பர்வதத்திலே மேல் மலை உச்சியிலே அவன் 7 தடவை பிறக்கத்தக்கதாக ஒரு ஜெபத்தை உருவாக்கினான். அந்த ஜெபத்தின் மூலமாக என்ன ஆயிட்டு, ஒரு உள்ளங்கை மேகம் வெளிப்பட்டது. அந்த உள்ளங்கை மேகத்தை பார்த்த பிறகு அவன் தெரியும் என்னது, மழையின் அடையாளம் வந்துவிட்டது, மழை பெய்ய போகுது என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதான் நடக்குது. பார்த்தீங்களா? எங்க பார்க்குறோம்? 45ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். என்ன பார்க்குறோம்? என்னது, கருப்பாயிட்டு காத்து வந்துட்டு பெருமழை என்னது உண்டாயிற்று. எழுப்புதல் பேர்மழை தான் இஸ் ரிவைவல், ஹெவி ரெயின். ஓகே, பின்மாறி முன்மாறிய மழையை நம்ம பார்த்தோம், ஃபார்மர் அண்ட் லேட்டரல் ரெயின், அதை பார்த்தோம். அந்த மழை பெய்த பிறகு என்ன நடந்துச்சு? 41ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கரம் யார் மீது இறங்கியது? எலியா மீது இறங்கியது. பார்த்தீங்களா? அதை அப்படின்றா எழுப்புதலுடைய அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் அவருடைய சபை மீது இறங்குற ஒரு அடையாளத்தை பார்க்க போகிறோம். ஆனால் அந்த கர்த்தருடைய கரம் வர வேண்டும் என்றால் அதுக்கு விளைக்கரத்தை கொடுக்க வேண்டும். என்ன விளைக்கரம் எலியா கொடுத்தான்? மலையிலே போய் முழக்குப்புற விழுந்து பெருக்கத்தக்கதாக ஜெபத்தை ஏறெடுத்தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை பார்த்தோம் போன வாரம். அதோடைய விளைவுதான் மலையுடைய அடையாளம் வந்துச்சு, பெருமழை பெய்தது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய கரம் என்னது? அவன் மீது இறங்குது. வேத புஸ்தகத்திலே தேவனுடைய கரம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 39 முறை சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் 13 times the hand of the Lord was appeared in the Bible. 39 முறை. பழைய ஏற்பாடிலே 36 முறை அது சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாடிலே 3 முறை சொல்லப்பட்டது. அப்படின்ற கர்த்தருடைய கரம் எதுக்கு ஒப்பா இருக்கு பிரியமானவர்களே? The hand of the Lord was a symbolical, a sign of the Holy Spirit coming upon the church. ஆனால் தான் கர்த்தருடைய கரம் எங்கே இறங்கியது? மேலேறியிலே அவர் மீது ஆவியானவர் வல்லமையாக இருக்கிறார். ஸோ கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் போது, இட்ஸ் ஆல்வேஸ் when hand of the Lord comes,
அங்கே என்ன நடக்குன்னா சில காரியங்கள் ஆண்டவர் செய்வார். அதை பற்றி நான் அதிகமாக பேச முடியாது. ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், வேறு காரியங்களை பார்ப்போம். முடியுமா? ஓகே, யோபு புஸ்தகத்தை வாசிப்போம். மேபி இந்த நீதிமொழி புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். Proverbs chapter 21 verse 1. வாசிக்கிறீங்களா யாராவது? ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்கள் போல் இருக்கிறது. யாருடைய இருதயம்? ராஜாவின் இருதயம். ராஜாவுடைய இருதயம் யாருடைய கரத்துல? கர்த்தரின் கையில். அப்படி என்று அந்த என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய கரம் ஒரு ராஜாவுடைய இருதயத்தை மாற்றும் வல்லமை உடையதா இருக்குது. The hand of the Lord has power to shift the entire governmental of the nations when the hand of the Lord comes. ஒருவேளை நீங்கள் அரசாங்கத்தின் மூலமா ஒரு சவால் போய் கொண்டிருக்கலாம். But let me tell you, beyond that, the hand of the Lord has power to change everything. ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்றுகிற கரம். யோபு புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை 7, 8, 9 வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாயத்து பறவைகள் கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியின் விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று, கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று. இவர்கள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? யாருடைய கரம் செய்தது? அது கர்த்தருடைய கரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் என் மீது இறங்கும் போது கர்த்தர் அநேக காரியங்கள் என் மூலமா செய்ய முடியும், உங்கள் மூலமா செய்ய முடியும். ஆனா கேள்வி, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வர்றதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்களா? யோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பாரு, இந்த கிரியையெல்லாம் பாரு. இந்த கிரியை யார் மூலமா உண்டாயிட்டு? என் கரங்கள். கரம் என்று சொல்லும்போது ஆவியான தேவன். நீங்க ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆவியான ஜலத்தின் மீது அசைவு ஆடினார். அங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ல? வெளிச்சம் உண்டாவதாக. The Holy Spirit create light. ஆவியான தேவன். விளங்க உங்களுக்கு? சரி, கர்த்தருடைய கரம் வேற என்ன செய்யும்? யாத்ராம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனம் வாசிப்போம். ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். When the hand of the Lord will comes. ஓகே, வாசிங்க. மேபி ஒருவர் யாத்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வாசிப்பா. சிஸ்டர் ஆனா 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 7ஆம் வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீர் பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடு, நீ அவர்களை விட மாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தானாகில் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும் கழுதையின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடுகள் மேலும் இருக்கும். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கரம் என்ன செய்வாரா? வெளியில் இருக்கிற மிருக ஜீவன்களாகிய. அப்படி என்றால் என்ன சொல்றது? The hand of the Lord will bring devastations to the enemy. அதுதான் பார்க்கிறோம். விரோதிகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம். அப்படி என்றால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் எழும்புறவன் நொறுங்கிடுவார்கள். எனக்கு ஆண்டவர் அதுதான் சொன்னாரு, உனக்கு விரோதமாக எழும்புறவன் நொறுங்கிடுவாங்க. எங்க போட்டிருக்கு? வேதத்தில் போட்டிருக்கு. அப்படின்ற கர்த்தருடைய கரம். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சத்துரு கிரியை செய்யும்போது, உங்களுக்கு விரோதமாக இது வரப்போகுது, ஆண்டோடைய கரம் அதுக்கு விரோதமாக வரும். அடுத்து 1 சாமுவேல் வாசிங்க. அஸ்தோஸ்தூரை பார்க்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாய் இருந்தது. கர்த்தருடைய கரம் யார் மேல் பாரமாய் இருந்தது? யார் மீது சொல்லுங்களேன்? யார் மீது? அஸ்தோஸ்தூரை பார்க்கும். அப்படின்னா விரோதிகளுக்கு விரோதமாக அந்த கரம் இறங்குது, பாரமாயிட்டு. கேள்வி, எழுப்புதோட அடையாளம் அதுதான். சரித்திர புஸ்தகம் வேத அப்போஸ்தலர்களுக்கு வாசித்து பாருங்க. எங்கெல்லாம் பிசாசு எதிர்ப்பு செய்கிறானோ கர்த்தருடைய கரம் இறங்கி என்ன செய்யுது? அழிவை கொண்டு வருது. அப்போஸ்தலர்களுக்கு 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா என்னது? ஏரோரை தேவதூதன் அடிச்சு சாகடிச்சான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? hand of the Lord. ஸோ என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய கரை இறங்கும் போது என்னது? ராஜாக்களுடைய இருதயத்தை மாற்றுவார். கர்த்தருடைய கரம் இறங்கும் போது ஆண்டவர் கிரியைகளை செய்வார். கர்த்தருடைய கரம் இறங்கும் போது என்ன? எதிர்ப்புகளை சவால்களை எல்லாம் நிர்மலமாக்குறவராக இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய ஊழியக்காரர்கள் பலப்படுவார்கள்.
the servants will be empowered. அந்த மேலறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு என்ன நடந்துச்சு? எல்லாரும் எழும்பி தேவனுக்காய் சாகசங்களை செய்தார். பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி, நீங்கள் உண்மையிலே எழுப்புதல் விரும்பினீங்கன்னா அப்படி இருந்தால் தேவனுக்காய் எழும்பி செய்ய வேண்டும். எழுப்புதல் தேடுவது சும்மா இல்லை. எழுப்புதல் ஆண்டு கொண்டு வர சும்மா ஏதோ அது என்னது பிள்ளைங்க மாதிரி ஸ்விம்மிங் பூலை என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி இல்லை. அந்த கரம் இறங்கிடுச்சுன்னா ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புது. பழைய ஏற்பாடுகள் வாசித்து பாருங்க, கர்த்தருடைய கரம் இறங்கும் போது ஏதாவது ஒரு காரியம் ஒரு நபர் மூலமா ஆண்டவர் செய்வார். ஸோ இங்கு எலியா மீது இறங்கின பிறகு ஆண்டவர் ஒரு காரியம் எலியாவை பலப்படுத்தினார், ரதத்துக்கு முன்பாய் ஓடுபடி. இட்ஸ் empowering. ஸோ ஆண்டவருடைய கரை இறங்கும் போது உங்களால் முடியாத காரியம், முடிக்க முடியாத காரியங்கள், செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் செய்ய ஒரு வலிமையும் பலனையும் கொடுக்கிறது தான் கர்த்தருடைய கரம். So what hand of the Lord does? It will empower you, establish you in the purpose of God, and you will be able to flourish. அதுதான் செய்ய போகுது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் அதுதான் செய்யும். பிரியமானவர்களே, விளங்க உங்களுக்கு. அப்போ எலியா மீது கர்த்தருடைய கரம் இறங்கியது. சரி, இங்கே எஸ்ரா புஸ்தகத்தை கொஞ்சம் பார்க்க போகிறேன். நான் சீக்கிரமாக பார்ப்போம். எஸ்ரா புஸ்தகத்தை ஏறக்குறைய 6 தடவை ஒரு வார்த்தையை எஸ்ரா பயன்படுத்துகிறான். எஸ்ராவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருக்கு ஜெயமாய் செய்த காரியங்களே பார்க்குறோம். எஸ்ரா புஸ்தகத்தை நன்றாக வாசித்து பாருங்க. என்னது அடிமைத்தனத்திலேருந்து பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு எஸ்ரா கடந்து போகிறான். அவன் மூலமாக ஆண்டவர் செய்கிற காரியங்கள், சாகசங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அடையாளமாக, அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பகுதியை பார்க்க போகிறோம். அதில் 6 வசனங்களை பார்க்க போகிறோம். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பா. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகராய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். என்னது கேட்டவைகளெல்லாம் ராஜா என்ன செஞ்சானா? எஸ்ரா கேட்டதையெல்லாம் கொடுத்தான். அப்படி என்றால் எஸ்ரா மீது தேவன் கரம் இறங்கும் போது தேவ தயவு இறங்குது. when the hand of the Lord come upon Ezra, favor was released. எங்க இருந்து? எங்க? மேலே ராஜாவிடத்துல என்னது அனுமதி கிடைக்குது. அப்படின்னா 2 அர்த்தங்கள். தேவனுடைய கரம் இறங்கும் போது உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறார். தேவனுடைய கரம் இறங்கும் போது உங்களுக்கு எல்லா இடங்களையும் தயவு கிடைக்க போது. வேலை இடத்துல தயவு கிடைக்கும் போது, பல இடங்களில் தயவு கிடைக்கும் போது, அதுதான் இங்கே சொல்லப்படுது. பிரியமார்களே, ஒரு சிலருக்கு எழுப்புதல்னா விளங்க மாட்டுது உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? ஏதோ வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்து எழுப்புது. நான் சொல்வது எழுப்புதல் என்று சொல்லும்போது அடையாளத்தை உண்டாக்கும். தேவ தயவு அப்படியே நம்ம மீது இறங்கும். போகிற இடம்லாம் தயவு, போகிற இடம்லாம் நமக்கு ஒரு தயவு, ஒரு சமாதானம் கிடைக்கும். அதுதான். ஸோ அப்புறம் எஸ்ரா மீது தேவனுடைய கரை இறங்கினபடினால் என்னது? ராஜா என்ன செய்தான்? எஸ்ரா கேட்டதெல்லாம் கொடுத்தான் என்று சொல்லப்படுது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணம் போக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். என்ன செய்தது? தம்முடைய தேவனுடைய கரம் அவன் மீது இருந்தபடினால் எருசலேமுக்கு. அப்படி என்றால் அந்த பயணத்தின் மத்தியிலே, அந்த பிரயாண மத்தியிலே he was preserved, he was protected. ஏன்னா எருசலேம், பாபிலோன் தேசத்தில் எருசலேம் போவது சுலபமான அல்ல. கல்லர்கள் இருக்கிறார்கள், அபாயம் வரும், எதிர்ப்புக்கு வரும். அதெல்லாம் மேற்கொண்டான். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வாசித்தீங்க, எஸ்ரா பதறினா. ஏன்னா ராஜா கிட்ட ராணுவத்தை கேட்கவில்லை, குதிரையை கேட்கவில்லை. அவன் பதற்றத்தோடு இருக்கும்போது தேவனை நோக்கி ஜெபம் செய்யும் போது வேத சொல்ல தேவனுடைய கரம் அவன் மீது இறங்கினபடினால் அந்த பயணத்தை மேற்கொண்டு ஜெயமாய் முடித்தான். ஒருவேளை உங்களுடைய பயணத்திலே இந்த நாட்களிலே நீங்கள் ஜெயமாய் இருக்காத காரணம் என்ன தெரியுமா பிரியமார்களே? தேவன் கரம் இறங்கவில்லை. பயணம் என்று சொல்லும்போது உங்களுடைய யாத்திரை, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கரம் இற வேண்டும். அதான் பார்க்குறேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 28ஆம் வசனத்தை வாசிப்பா. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூடி வரும்படி திடம் கொண்டு. ஆங்கிலத்தை அதை வாசிப்போம். No, 28. Okay, 7:28. Okay, read.
என்கரேஜ், திடப்பட்டான். சில வேளை நம்ம சொல்றோம், யாரும் என்னை திடப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படி நினைப்போம். ஆனால் ஒன்று இருக்கு பிரியமார்களே, கர்த்தருடைய கரம் உங்களை திடப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சூழ்நிலையிலே தனிமையிலே நான் ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கும் போது தத்துரமாக தேவனுடைய கரம் என் மீது இறங்கினதை நான் உணர்ந்தேன். அந்த வேலை இறங்கும் போது ஏதோ எனக்குள்ளே ஒரு பலன், ஏதோ எனக்குள்ளே ஒரு தைரியம், ஏதோ எனக்குள்ளே ஒரு ஆறுதல். அதுதான் இங்கே என்னது, யார் பெற்றா? எஸ்ரா. ஸோ கர்த்தருடைய கரம் உங்கள் மீது வர வேண்டும் என்றால் எழுப்புதலுடைய அடையாளம் தான். எழுப்புதல் தான் கர்த்தருடைய கரம் இறங்குது. விளக்கு அவங்களுக்கே 3 காரியத்தை பார்த்தோம். முதலாக என்ன பார்த்தோம்? ராஜாவிடத்தில் எது கேட்டாலும் கிடைச்சிச்சு. அவனுடைய பிரயாணத்திலே பாதுகாப்பு உண்டது. அது மட்டுமல்ல, என்னது, மற்ற தலைவர்களோடு பேசும்போது அவனுக்கு தேவன் திடப்படுத்தினார், பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 12ஆம் வசனம்பா. அஸ்காத்தின் புத்திரரில் காத்தானின் குமாரனாகிய யோகானும் அவனோடு 110 ஆண் மகன்களும். 8:12 அவ்வளோதானப்பா. ஆங்கிலத்தில் வாசிங்க. மேபி ராங் வசனம் கொடுத்துட்டான். அவ்வளோதானா? Is it? Read. Okay, yeah, 18, வாசி. என்ன பார்க்கிறோம்? Then by the good hand of our God upon us, they brought us our good man of understanding. Okay, வாசி பார்த்து தமிழ்ல. அவர்கள் எங்கள் மேல் இருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே இஸ்ரவேலுக்கு பிறந்த லேவியின் குமாரனாகிய மகேலியின் புத்திரரில் புத்தியுள்ள மனுஷனாகிய செருபியாவின் அவன் குமாரனும் சகோதரமா என்ன செஞ்சாரு? தேவனுடைய கரை இறங்குனா புத்தி உள்ள ஆட்கள் யாரோட சேர ஆரம்பிக்கிறாங்க? ஒருவேளை வியாபாரத்தில் உங்களுக்கு புத்தி இல்லாத ஆட்கள் சேர்றாங்க, வந்து உங்களுக்கு என்ன செய்றாங்க? கெடுதி தான் செய்றாங்க, நம்பிடுங்க. But let me tell you, when the hand of the Lord comes, God will give you favorable man and woman to walk with you. அதுதான் இங்க நடக்குது. Man of understanding அப்படிதானே போட்டிருக்கே. வேற வெர்ஷன், இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன போட்டிருக்கே? வாசிங்க வேற வெர்ஷன்ல. இன்சைட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்சைட்னா என்னது? அப்படின்னா வெளிப்பாட்டு உள்ளவர்கள். அப்படின்னா உங்களோடு இருக்கிறவங்க வெளிப்பாட்டு உள்ளவர்கள். அவருக்கு வியாபாரத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் பிரதர் வேணாம் பிரதர், அந்த ஆள் சரியில்லை, ஐ கேன் ஹேவ் இன்சைட். இந்த காரியத்தை இறங்கும் போது இல்லை இது சரியில்லை, வெளிப்பாட்டு. அந்த மாதிரி ஆட்கள் வேணுமா உங்களுக்கு? வேணாமா? வேணாமா உங்களுக்கு? அப்படி என்றால் உங்கள் பிள்ளைங்க அவ்விதமாக மாறலாம். Your children can be insight. ஆனால் எப்போ தெரியுமா? கரம் இறங்கணும். கர்த்தருடைய கரம் சுலபமாக இறங்காது. விளங்க உங்களுக்கு? அடுத்த காரியம் 22 வாசிங்க. அதிக வசனம், அதே அதிகாரம்பா. வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மில் தேடுகிறவர் எல்லோர் மேலும் அவருடைய நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமை அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர் எல்லோருமே இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். என்னடுச்சு? கர்த்தருடைய கரம் என்ன செஞ்சதா? இந்த hand of the Lord ஆங்கிலத்தில் வாசிப்போது, என்ன சொல்லுது? கரம் யாரெல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ அவருக்கு எதுவாக இருந்து அவர்களை தப்பி வைத்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்குது. பிரியமார்களே, நான் மறுபடி சொல்லுகிறேன், நாம் உபத்தர் காலத்துக்குள்ளே வந்துட்டோம். How many of you know there is going to be a civil war is going to be exploded in America? It very soon you will see that. Nation is going to be scattered. அதான் பிசாசோட தந்திரம். ஆனால் அந்த மத்தியிலே you want to be safe is hand of the Lord. Another way, Sangir சொல்லுது, some of them trust in the chariots, some of them trust in the horse, but those who trust in the Lord will be protected. யாரை நம்புறீங்க இங்க? உங்க சுயமா, உங்க பலனா, உங்க திறமையா, அல்லது கர்த்தர் மீது உங்க நம்பிக்கையா? பிரியமார்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை பெறவர்கள் ஒருபோது வெட்கம் அடைய மாட்டார், இது வேதம் சொல்லுது.
ஸோ உங்களுடைய நம்பிக்கை யாருமே சாய்ந்திருக்கிறது. ஸோ இவன் என்ன சொல்றா, ராஜா இடத்துல குதிரை கேட்க, ராணுவத்தை கேட்க வெக்கப்படுறான். அதான் என்ன சொல்றா, கர்த்தருடைய கரை எங்கே இருக்கு, கர்த்தருடைய கரை என் மீது இருக்கும்போது எனக்கு நிச்சயமா ஜெயத்தை கொடுப்பார், ஜெயத்துக்குள்ள கொண்டு போடுவார். ஆனா கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறவர்கள் அவர் கரம் என்ன செய்யுமா, அவருக்கு விரோதமாக மாறிடும். The hand of the Lord can also bring blessing, and the hand of the Lord also can bring discipline. எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் பண்ணுவீங்க? எத்தனை பேர் செய்ய மாட்டீங்களா? ஐயோ நீங்க செய்யாத ஆளுங்க பாருங்க, நான் செய்வேன். நான் என் பிள்ளைங்களுக்கு கேட்டு பாருங்க, நான் செய்வேன். ஏன் தெரியுமா? அன்பு எப்போதும் கண்டிக்கும். ஸோ அப்படின்னா கரம் என்ன செய்யுது, ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகும். கரத்தை கீழே அடங்காதவர்களுக்கு என்னது, டிசிப்ளின். அதான் இங்க சொல்றான். விளங்க உங்களுக்கு? சரி, 31 வசனத்தை வாசிச்சு முடிச்சிருவோம். நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 18ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்களது வழியில் சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. என்னது? ஆங்கிலத்தை வாசிப்போம். என்ன சொல்றாரு? எங்களை விரோதியிலிருந்து தாத்தா, அப்புறம் அது மட்டும் இல்லை, எங்களுடைய யாத்திரை மத்தியில் என்ன செஞ்சாரா, என்ன செஞ்சாரா? வாசிக்கிறோம். உங்க பைபிள் என்ன பண்ணுங்க? எங்களை தப்பு வித்து வேற என்ன சொல்லுது? ambushes by the way. என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? ஆங்கில வாசிருங்க, சொல்லுங்க. protect all the way, அதுதான் அர்த்தம். அப்படின்னா விடுவிக்கு மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலை மத்தியிலே உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் கர்த்தருடைய கரம். பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு யார் பாதுகாத்து கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலை மத்தியில. ஒருவர் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும், அது கர்த்தர் தான். கேள்வி, அந்த கரம் வர வேண்டும் என்றால் எலியா என்ன செய்தான்? என்ன செஞ்சான்? உடனே எலியா மீது அந்த கரம் வரவில்லையே. பேர்மலையின் எரிச்சலினுடைய சத்தத்தை கேட்டான். கேட்ட பிறகு என்னதான், ஆகாப் என்ன போனா, சாப்பிட போயிட்டான், என்ஜாய் பண்ண போயிட்டான். ஆனா இவன் என்ன செஞ்சான்? ஜெபத்துக்கு போனான், மேலையில போனான், மேலையில இருந்து ஜெபித்தான், 7 தடவை ஜெபித்தான், பிறக்கத்தக்கதான் ஜெபித்தான். அதோட விளைவு என்ன செய்தது? பேர்மலை உண்டாக்கப்பட்டது. அதோட விளைவு என்ற கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்து. ஆனா ஆகாப் மீது எது இருந்துச்சு? கர்த்தருடைய கரம் வந்துச்சா? நீங்க ஆகாபா எலியாவா? ஆகாப் என்னது, ரதத்தில் போனான். ரதம் என்று சொல்லும்போது என்னது? The systems of the world, உலகத்துடைய வழிமுறை. பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், உலகத்துடைய வழிமுறை காட்டிலும் கர்த்தருடைய வழிமுறை மேன்மையானது. அது சீக்கிரமா உங்களை உயர்வு கொண்டு வரும், ஆசீர்வாதத்தில் கொண்டு வரும். ஸோ எலியா என்ன செஞ்சான்? ஆக காட்டில என்ன செஞ்சான்? முன்பாகி போனான். நீங்க பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கும் ரதத்துக்கு முன்பாக ஓட முடியுமா? நீங்க ஒளி ஏற்பட்டுறான். அவன் ஓடுனது காரணம் என்ன? கர்த்தருடைய கரம். Now let me tell you, there is going to be accelerations in the house of God. அநேகருடைய வாழ்க்கையிலே 10 வருஷத்தை செய்ய வேண்டிய காரியத்தை 6 மாதத்திலே செய்யும்படி, 1 வருஷத்தை செய்யும்படி தேவனுடைய கரம் இறங்க போகுது. There will be success in every area because the hand of the Lord is coming. I'm prophesying here. நான் தீர்க்கதரிசனமா உரைக்கிறேன். இது நடக்குதா இல்லையா நீங்க அடையாளமா இங்க பார்க்கலாம். You will see many of them when the hand of the Lord come, quickly they will rise up. எல்லா இடங்கள் செழிப்பா மாறுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய கரம் அதுதான் செய்ய பிரியமானவர்களே. It will rise them up. அப்படிதான் 1 பேதுரு சொல்லுது, என்னது? கர்த்தருடைய கரத்திலே அடங்கிரு, ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்துவார். So I'm telling you, உயர்வு வரப்போகுது. உயர்வு உங்க முதலாளி கிட்ட இல்ல. உயர்வு யார் தெரியுமா? கர்த்தரிடத்தில் இருக்கு. ஆனா கர்த்தருடைய கரம் வந்தாதான். ஸோ இப்போ கர்த்தருடைய கரம் வருது. அப்போ எழுப்புதலுடைய அடையாளம் இருந்து பார்க்க போறோம். இப்போ சொன்ன காரியங்கள் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? நான் சொன்ன காரியங்கள், பல காரியங்களை பார்த்தோம்ல. என்ன பார்த்தோம்? பல காரியங்களை பார்த்தீங்களா? அந்த காரியங்களை நான் உங்களை ஆண்டவர் செய்ய போறேன். when the hand of the Lord comes. நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். do you want a revival or do you want to walk in revival? சரியா? சரி, இன்னொரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். குறிப்பாக என்னுடைய கர்த்தருடைய கரம் பேச வேண்டியது என்னுடைய தீர்மானம் இல்லை. ஓரளவு ஒரு சில காரியங்களை பேசினேன். ஆனால் என்னுடைய செய்தியின் தலைப்பு வேற.
என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்? வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். வாசிப்போம் 46ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ராயேலுக்கு இதுதான் என்னுடைய இன்னைக்கு செய்தி. அறையை கட்டிக்கொண்டு, கர்த்தருடைய கரம் என்று பேசினேன், அது அடிஷனலா உங்களுக்கு சொன்னேன். ஆனா அறையை கர்த்தருடைய கரம் வந்த பிறகு என்ன செய்தான்? அறையை கட்டிக்கொண்டான். So when the hand of the Lord come, you have to supposed to do. அங்க தெய்வீகம், அது ஆண்டோடைய கரத்தை நீங்க கொண்டு வர முடியாது, அது ஆண்டவர் கொண்டு வராரு. ஆனா எலியா என்ன செஞ்சான்? அறையை கட்டிக்கொண்டான். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? Get up. என்னது? Get up his loins. இதுதான் அவன் செஞ்சான். ஓகே, சரி. இந்த அறையை கட்டிக்கொண்டான் என்ற காரியத்தை பார்க்கலாமா? அப்படின்னா கர்த்தருடைய கரை வரப்போது, கர்த்தருடைய கரை அடையாளம் எழுப்புதல். அது எழுப்புதல் மூலமாக அநேக காரியங்கள் கர்த்தர் செய்வார். ஆனால் அது செய்யறவா நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அறையை கட்டிக்கொள்ளணும். சரியா? 2 காரியத்துக்கு ஒரு அறையை கட்டுவது என்றால் என்ன? வேத நாட்களிலே when they say get up your loins என்று சொல்லும்போது அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? பாவாடை மாதிரி போடுவாங்க, பார்த்துருங்களா? ஆண்களும் சரி பெண்களும் சரி, பார்த்துருங்களா? அதான் ஆடை. அப்படி என்ன செய்வாங்க? கோமணம் கட்டுற மாதிரி கட்டி எப்படி செய்வாங்க, பார்த்துருங்களா? அப்படியே அது கட்டுவாங்க. எதுக்காக? அதை செய்யும் போது என்ன அர்த்தம்? பல அர்த்தங்கள் உண்டு. ஸோ அதுதான் அறையை கட்டுவது. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எழுப்புதலை நான் கொண்டு வர போறேன். எழுப்புதல் நிச்சயம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், என் கரம் உங்கள் மீது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அறையை நீங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் gird up your loins. விளங்க உங்களுக்கு? அறையை கட்டிக்கொள்ளாவிட்டால் கர்த்தருடைய கரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார், நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கணும். அப்படி என்றால் அறையை கட்டிக்கொள்வது. அப்படி என்றால் there is something that I am to do. பார்த்துருங்களா? வேட்டி கட்டும்போது என்ன செய்வாங்க? வேட்டியை பார்த்தீங்களா? வேட்டி அப்படி நீளமாக இருக்கும், ஆனால் அதை எடுத்து என்ன செய்வாங்க? கோமணம் மாதிரி கட்டிடுவாங்க, பார்த்துருங்களா? இருக்கா இல்லையா? அது எதுக்காக செய்வாங்க? ஒன்று ஏதோ செய்யறதுக்காக அவங்க செய்கிறாங்க. ஏன்னா வேட்டியோடு செஞ்சாங்களே என்ன செய்யும்? சுலபமாய் செய்ய முடியாது, தடிக்கு விழுந்துருவாங்க, காரியத்தை சீக்கிரமாக நிறைவேற்ற முடியாது. அப்போ எலியா இங்க என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய கரம் வந்தது, அவன் மூலமா ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் செய்ய விரும்புறாரு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? அவன் செய்ய வேண்டிய காரியத்துக்கு அவன் ஒரு காரியத்தை விட்டு கொடுத்தான். அதுதான் என்னது? girding up your loins. அறையை கட்டி கொண்டான். இப்ப கரம் வந்து அறையை கட்டாம அவன் என்ன செய்யறான்? ரதத்துக்கு முன்பாக ஓடினா என்ன நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க. என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்களேன், என்ன நடந்திருக்கும்? முளைக்குப்புற விழுந்திருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு சதி பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? ஃபாதர்ஸ் டேக்கு லிட்டர் ரோடில் இருக்கும்போது ஒரு பெரிய சதி என்னை கீழே விழ வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய சதி, அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அறையை கட்ட முடியாமல் ஆட்டாங்க, கீழே விழுந்து. நல்ல வேலை இப்படி கொஞ்சம் என்ன எங்க ஷோட ஏதோ இழுத்துக்கிட்டு என்னோட பலத்தில். ஸோ என்ன சொல்றேன்னா, அப்படி இந்த அறையை கட்டாவிட்டால் யூ cannot prepare to move with the Holy Spirit. ஆவியான தேவன் உங்கள் மூலமாக தேசத்தில் செய்ய வேண்டிய காரியம், சமுதாயத்தை செய்ய வேண்டிய காரியம், உங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய வேலையிடத்தில் செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய உத்தியோகத்தில் செய்ய வேண்டிய, வியாபாரத்தில் செய்ய வேண்டிய காரியம், குடும்பத்தில் அதாவது பள்ளிக்கூடத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை நீங்களே தடை செய்து விடுவீர்கள். விளங்குதா உங்களுக்கு? ஸோ gird up your loins. அறையை கட்டிக்கொள்ளுங்க. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, அறையை நீ கட்டுறியா இல்லை நான் அவனுக்கு அறையை கட்டவா? கேளுங்க. நான் கட்டின அவமானமாக இருக்கும், நீயே கட்டிக்கோ. பாருங்க, இந்த இடத்துல நீங்க அறையை கட்டிக்கொள்ளுவீங்க என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல இருக்கு, பழைய ஏற்பாடுல இருக்கு, நிறைய வசனங்களை பார்க்கலாம். ஓகே, ஆனால் உண்மையிலே கிரேக்க பற்றி பார்த்தீங்கன்னா ஏரோஸ் இம்பேரட்டிவ் அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியுமா? நானே அதை செய்யணும், மற்றவங்க செய்ய முடியாது. இப்போ எலியாவை அறை கட்டுறதுக்கு எலியாவுக்கு மற்ற உதவி செய்ய முடியுமா? முடியாது. அப்போ எலியாவே தான் செய்யணும். ஸோ அப்படி என்றால் என்னுடைய பங்கு உண்டு. அந்த பங்கை நான் செய்யாத போது அந்த எழுப்புதலை நான் சுமக்க முடியாது. அந்த எழுப்புதலாக மாறும். கையில் வாங்கின பையில் போனது, காசு போன இடம் தெரியல, அந்த மாதிரி யாரும்.
கை கேட்டுறது வாய் கேட்டாம போயிட்டு அந்த சூழ்நிலை உண்டாயிரும். ஸோ அதுக்கு அறையை கட்ட வேண்டியது யாருக்கு? விளங்க உங்களுக்கு? ஸோ வேதத்துடைய நாட்களை பார்த்துட்டோம். சரி, அறையை கட்டுவது என்றால் 4 காரியத்தை கொண்டு வர போறேன். முடியுமா? இந்த 4 காரியத்தை உற்று நீங்கள் கவனிக்க வேண்டியதா இருக்கு. முதலாக அறையை கட்டுக்கொண்டுவது என்றால் prepare to travel. அப்படின்றால் பயணத்துக்கு ஆயத்தப்படுத்துவது. அப்படின்றா ஆவியான மழை வந்த பிறகு சபையை ஆண்டவர் ஒரு பயணத்துக்குள்ளே கொண்டு போகிறார். பெரிதான ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு போகிறார். பெரிதான மகிமையை சந்திக்க போறோம். அப்படின்றா அது ஒரு யாத்திரைக்குள்ளே போகுது. அதை நாம் கொஞ்சம் வாசிப்போம். யாத்ரா புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கரெக்ட் பா. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சத்தை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளை தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. நல்ல யோசித்து பாருங்க. ஆண்டவர் சில இடத்துல சொல்லும் போது எனக்கே இதா இருக்கு. ஏன்னா எகிப்து தேசத்திலேருந்து அவருக்கு விடுதலை ஆக்க போறார்கள். இன்னொரு புதிய ஒரு ஸ்தானத்திலே நான் கவனமாக கேளுங்க. அப்பா ஏமோஸ் ஒரு தீர்க்கதரிசனமாய் போன வாட்டி சொன்னார், இல்லைன்னு ஃப்ளைட் எடுத்து வேறு ஊருக்கு போகிறது அது ஒன்று. ஆனால் ஆண்டு என்ன சொல்ல, ஃப்ளைட் எடுக்க சொல்ல, என்னது ராக்கெட் எடுக்க சொன்னார். ராக்கெட் எடுத்தால் எங்கே போகும்? ராக்கெட் எடுத்தால் எங்கே போகும்? நீங்கள் வேறு ஊருக்கு போகிறது ஃப்ளைட் எடுக்கலாம். ராக்கெட் பண்ண இன்னும் உயரமாக போகலாம். அப்படி இருந்தால் அதான் சொன்னார் தீர்க்கதரிசனமா, ராக்கெட் எடுக்கிற நேரம். அப்படின்ற அந்த சபையை அந்த ராக்கெட் எடுத்து இன்னொரு இடத்துக்கு, அப்படி என்றால் உயர்வான மேன்மையான ஒரு இடத்துக்கு ஒரு நீதியிலே கொண்டு போகிறார். அது ஒரு யாத்திரை தானே, யாத்திரை தானே. அந்த யாத்திரைக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். அதான் இங்கே சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எகிப்து தேசத்திலே அவருக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை உண்மைதான். ஆனால் கானான் தேசத்திலே மேன்மையான வாழ்க்கை, கானான் தேசத்திலே சுதந்திரம், கானான் தேசம் அவருக்கு தீர்க்கதரிசனுடைய எல்லை, கானான் தேசம் அவருடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதி தீர்க்கதரிசன எல்லைக்குள்ளே அவருக்கு அடைய வேண்டும் என்றால் ஒரு யாத்திரையை அவர் கடந்து செல்ல வேண்டும். Every prophetic destiny, every promises, every inheritance have a journey. அந்த யாத்திரைகளை நீங்கள் போக வேண்டும் என்றால் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். You must be ready for travel. ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட வெள்ளிக்கிழமை சொன்னார், get ready to travel. சபையில் நிறைய காரியம் செய்ய உருவாக்கு, இனி உனக்கு பயணம் வரப்போகுது. I say God, I will get ready. Travel. So that's what. அப்படி என்றால் இவர்கள் இன்னொரு நீதி, எகிப்திலிருந்து கானான் தேசம், ஸ்டேட் ஆஃப் பிளஸட். எகிப்து வந்து அடிமைத்தனம், எகிப்து என்னது பிசாசுடைய ஆள்கையத்தோட அந்த நீதியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு சுதந்திர நீதி, கர்த்தருடைய பிரசன்னத்துடைய நீதி, கர்த்தருடைய வாக்குறுதி நீதியிலே கடந்து செல்ல ஒரு யாத்திரை எடுத்தார்கள். தான் வனாந்தரத்தில் யாத்திரைக்குள்ளே போனார்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதிரும் விளங்குது. ஸோ கேள்வி, are you willing to travel with God? ஹலோ, வேடிக்கையாக இருந்துச்சு. லூக்கா, நீங்கள் வந்து லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர் நான் ரெடி பாஸ்டர், நீங்கள் அப்படி சொன்னீங்களா, உங்கள் ரெடின்னு சொன்னீங்களா, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ரெடின்னு ஒரு குண்டு கொடுக்குவார். ஓகே, நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 57ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். என்ன சொன்னாரு? வழியிலே போகும்போது அவன் சொன்னான், இயேசுவே நீ எங்கே போனாலும் நான் பின்பற்றுவேன். எப்படி இருக்கும் இயேசு அந்த மாதிரி இயேசு கிட்ட சொன்ன மாதிரி இயேசு என்ன சொல்லுவான்? வா தம்பி, இவ்வளோ நாள் உனக்கு காத்திருக்க, இப்படி ஒரு வார்த்தை சொன்ன. அப்படியா சொன்னாரு? அதுக்கு பிரதியுத்தமாக என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. மனுஷகுமாரனுக்கு என்ன தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படி என்ன நோக்கி வரப்போனா என்னுடைய யாத்திரையிலே தலை சாய்க்க இடம் கிடைக்காது. ஐயோ, அப்படின்னா நான் ஆண்டவர் பின்பற்ற போல. அப்படி என்றால் ஆண்டு சொல்றாரு, நீ நான் போகிற யாத்திரை பத்திரிகை. வனாந்தரத்தில் அவர் போன, வனாந்தரத்தில் என்னது ஐஸ் பண்ணிச்சா? வனாந்திர ரொட்டி கடைச்சா, பிராட்டா ரொட்டி இல்லாச்சா, மீகோரை கடையிலாச்சா? எப்படி அவர்களுக்கு உணவு உட்கொள்ளப்பட்டார்? மன்னா,
இருக்கா? இறைச்சி வந்துச்சா? எல்லாம் வந்துச்சு. பட் travel with God, God will provide. ஸோ என்ன சொல்றேன்னா, இந்த யாத்திரை அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, girded up, அறையை கட்டிக்கொள்ள சொல்லும் போது என்ன சொன்னா, உன்னுடைய யாத்திரையின் நோக்கத்தோடு போ. prioritize your focus, முக்கியத்துவத்தை கொடு. இந்த முக்கியத்துவத்தில் நீ கவனமாக இருக்கிறோம். இந்த கவனமாயே இருக்கிறோம். இது ஒரு யாத்திரைக்குள்ளே போகுது, பெரிதான ஒரு மகிமைக்குள்ளே யாத்திரை. பெரிதான மகிமை மாத்தமில்ல, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கிற ஒரு யாத்திரைக்குள்ளே போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு சீக்கிரமா வரப்போறாரு? அப்சல்யூட்லி. நம் காலத்தில் இயேசு வந்தாலும் வந்துருவாரு. ஏன்னா அடையாளங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கு. கேள்வி, உங்களை இயேசுவை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இயேசுவை சந்திக்க ஆயத்தமா சொல்லும்போது சில பேர் கீழே போடுறீங்க. அப்படி என்றால் ஆயத்தம் இல்லை. என்றைக்கும் ஆயத்தமா இருக்க வேண்டியதா இருக்கு அந்த காலத்தில். சோ யாத்திரை. ஸோ இந்த யாத்திரைக்குள்ள என்ன நடக்கும் போது, நிறைய தேவன் கூட யாத்திரை பண்ணும்போது நிறைய காரியத்தை கண்டுபிடிக்கிற ஒரு யாத்திரையா இருக்கும் போது, இட்ஸ் a place of discovery. அது மட்டும் இல்லை, இது யாத்திரை எது பாரு, the place of encounter. அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிற மட்டுமல்ல, அநேக காரியங்களை சந்திக்கிற இடமாய் மாறப்போகுது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிட்டது. வனாந்தரத்தில் அநேக காரியங்களை கண்டு கொண்டார்கள். அநேக காரியங்களை தெய்வீகத்தை சந்தித்தார்கள், தேவனை சந்தித்தார்கள், பல கோணத்தில் சந்தித்தார்கள். It was a place of encounter and experience and place of discovery. ஸோ ஆண்டவர் சொல்ற, யாத்திரைக்கு வரியா? ஆனால் யாத்திரைக்கு வரணுமா, gird up your loins. உன்னோட பாரிட்டி ஸ்ட்ரக்சரை மாற்று. எது முதன்மையாக இருக்கணும், எது ரெண்டாவது இருக்கணும், எது மூணாவது இருக்கணும், ஒழுங்குபடுத்து. யாத்திரைக்கு போகிற என்ன சொல்லலாம், திடீர்னு நீங்கள் ஒரு பயணத்துக்கு போகிறீங்க, வெகு தூரத்துக்கு பயணம் போகிறீங்க, 6 மாதத்துக்கு போகிறீங்க. நாளைக்கு பயணம்னா இன்னைக்கு பயணத்துக்கு ரெடி பண்ணுவீங்களா? 6 மாதத்தோட பயணத்துக்கு செய்வீங்களா? அப்படின்றா அது அர்த்தம் என்ன தெரியுமா? உங்கள் 6 மாத பயணத்துக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தவில்லை. யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், யூ ஆர் நாட் பாரடைஸ். அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கு அந்த பயணத்தை நீங்கள் சந்திக்க பக்குவப்படவில்லை, ஆயத்தப்படவில்லை. ஸோ யுவர் ஃபோக்கஸ் மஸ்ட் பி சேஞ்ச். தயவு செய்து நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், எதெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கிறீங்களோ அது உங்கள் கைவிட்டு நழுவி போக போகுது. பாச என்ன பாச எப்படி சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க பாச? நான் நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும், நல்ல காலம் பிறக்கும் சொல்லுவீங்கன்னே. நான் நல்ல காலத்தை பிறக்க பற்றி சொல்ல, நித்திய காலம் பிறக்க போகுது, அதை பார்க்க சொல்றேன். நித்தியத்துக்குள்ளே போக போறோம். ஏன்னா வேதம் சொல்லுதே, இந்த உலகம் முழுவதும் என்ன செய்வான், அழிந்து விடும். இருக்கா? நித்தியத்துக்குள்ளே போகிறோம். அழிவில்லாத காரியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அழிகிற காரியங்களை பிடித்துக் கொண்டோம் என்றால் முடியாது. அதான் தான் பார்த்தீங்களா, பழைய ஏற்பாடிலே ஆபிரகாம் ஒரு கூடாரத்தை கட்டினான். ஏன் கூடாரத்தை? வேதம் சொல்லுது, அவன் என்னது, தேவனுடைய நகரத்தை நோக்கி போனான். கூடாரம் என்ன சொல்ல, சுலபமாக அகற்றலாம். வீட்டை என்ன செய்ய சுலபமாக உடைக்க முடியுமா? நீங்க முடியாது. கூடாரம் எங்கே போனாலும் நீங்கள் கட்டலாம். அப்படின்னா யாத்திரைக்குள்ளே போக வேண்டுமா, யூ மஸ்ட் லீவ் a tent life. கூடார வாழ்க்கை அவசியம். அப்படின்னா எதையும் பிடித்துக் கொள்ளக்கூடாது. அப்படின்னா வாகனம் இருக்கக்கூடாது, காடி இருக்கக்கூடாது, வீடு இருக்காது, அவைகளெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவைகளை வைத்து நீங்கள் வாழாதீங்க. அவைகளை உங்களுக்கு உபயோகப்படுத்துவதற்காக தான் தேவன் கொடுத்தார் ஒழிய அவைகளை வைத்து வாழ சொல்லவில்லை. They are utilized for you, not to become, you become what? Attracted to that. அதல்ல. இது விளங்க உங்களுக்கு? அப்போ யாத்திரைக்குள்ளே போகணும். gird up, உங்களுடைய நோக்கத்தை மாற்றணும். நான் ஒரு யாத்திரைக்குள்ளே போகிறேன். இந்த பூலோகத்தில் இருக்கும்போது காடி இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, அவைகள்லாம் நல்லது. ஆனால் இந்த யாத்திரையில் இவர்களை பிடித்துக் கொள்ள ஒரு கூடார வாழ்க்கை இருக்குது. என்னோட குறிக்கோள், மை பாரட்டி இஸ், என் தேவனை நான் சந்திக்க போகிறேன். இந்த யாத்திரையில் எனக்கு தெய்வீக சந்திப்பு உண்டாகும் போது தேவன் பல காரியங்கள் செய்வார். அந்த ஒரு கரிசனையோடு போனோன்னா அந்த ஒன்றை இருக்கிற காரியங்கள் உனக்கு ஒட்டி வரும். இல்லாத அவைகளே என்னது, உன்னை விட்டு விலகிறோம். இட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். விளங்க உங்களுக்கு? முதல் காரியம் என்ன சொன்னோம்? யாத்திரை. ஓகே, அடுத்த காரியம் பார்ப்போம். அப்படி என்ற யாத்திரைக்குள்ளே போகும்போது நீங்கள் வேட்டியோடு போனீங்கன்னா எனக்கு என்னது, வேட்டி நீட்டமாக போட்டு போய் பாருங்க, என்ன இருக்கும், வேட்டி என்னது கிழிஞ்சு போயிடும். அங்கெல்லாம் முற்கள், வனாந்தரத்தில் முற்கள்லாம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? முற்கள் இருக்குமா? இட் இஸ் ஈஸிலி. ஸோ ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் இன் த ஜேர்னி
மேக் ஷூர் யூ கெட் இட் அப். இல்லைன்னா அவனுடைய கீழே விட்டானே கிழிஞ்சு போயிடும். கிழிஞ்சு போயிடாது, அம்பனமாக இருப்போம். நான் லுக் அட் மீ, தட்ஸ் வாட் ரியாலிட்டி இஸ். அதை தான் இங்கே சொல்கிறாரு. கெட் இட் அப், ப்ரிப்பேர் ஃபார் ட்ராவல். என்னோடு விளங்க உங்களுக்கு. சரி, அடுத்த காரியம், அறையை கட்டிக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்? ப்ரிப்பேர் டு ரன். ஓட ஆயத்தமாக கொள்ளுங்க. எலியா இப்பதான் தொடர்ந்து வசந்த வாசிப்பா. 1 ராஜாக்கள் 18:46. கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் மட்டுமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ரன்னிங். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் நம்புகிறேன் இந்த எழுப்புதல் மூலமாக கர்த்தர் அநேகருடைய ஓட்டத்தை தெளிவாய் கொண்டு வர போறாரு. அநேகருக்கு ஓட்டம் இருக்கு. எனக்கு ஓட்டம் இல்லை, பஸ் ஓட்ட பந்தயம்லாம் ஓட முடியல, அந்த ஓட்ட பந்தயத்தை சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்த ஓட்டம் இருக்கு. எத்தனை நம்புறீங்க? அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும். ஆனால் தான் பவுல் என்ன சொன்னாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். நான் கவனமாக கேளுங்க, எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. எத்தனை நம்புறீங்க? இந்த சபையிற்கு எல்லா நபர்களுக்கும் ஒரு ஓட்டம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு, ஒரு வரங்கள் உண்டு. அந்த ஓட்டத்தை ஓடுகிறீர்களா? Are you running the race? இல்லை பாஸ்டர், நான் 10 வருஷம் முன்ன ஓடினேன். அது 10 வருஷம் முன்பாக. ஓட்டம் 10 வருஷம் ஓட்டம் இயேசு சந்திக்கிற வரைக்கும் நீ ஓடி ஆகணும். There's a running that you and I have to do. எனக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கா, அந்த ஓட்டத்தை நான் சரியாக ஓட வேண்டும். பவுல் அப்படியே சொன்னாரு. ஓட்டக்காரன் என்ன செய்து? பவுல் 1:9 சொல்றாரு. என்ன சார்? தன்னோட உடம்பை அவர் என்ன சார் அடித்துக் கொள்கிறார். நானே ஆகாதவனாக மாறி இருக்கிறார் சொல்றாரு. அந்த ஓட்டத்திலே நானே ஆகாதவனாக மாறக்கூடாது. அப்படின்னா அந்த ஓட்டத்துக்கு எதுவான பயிற்சிகளை செய்கிறாரு, பக்குவப்படுத்துறாரு, ஆயத்தப்படுத்துறாரு. ரன்னிங் அ ரேஸ். ஸோ அறையை கட்டிக்கொள்வது என்றால் நீங்க ஓட வேண்டிய தடையாக இருக்க காரியங்களை அகற்ற வேண்டும். ஐ லைக் டு ரன். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு 2 விதமான கிருபை கற்றுக் கொடுத்தாரு. ஷார்ட் டிஸ்டன்ஸ் நல்லா ஓடுவேன், லாங் டிஸ்டன்ஸ் நல்லா ஓடுவேன். இப்போ பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, இப்போ அது சொல்ல முடியாது. நான் அது அப்போ உள்ள காலத்தில் அது நான் சொல்கிறது 32 வருஷம் முன்பாக, 33 வருஷம் முன்பாக. நான் போலீஸ் பாஸ். உண்மையிலே குர்கா கூட ஓடுன ஆள் நான். நல்லா ஓடுவேன். ஓட்டன்னு எனக்கு ஒரு லைக். ஆனால் என்ன சொல்ற, ஓட்டம் இருக்கு. ஸோ பிரியமானவர்களே, நீங்கள் அந்த ஓட்டத்தை ஓடுறீங்களா? யூ ஹேவ் டு ரன் அ ரேஸ். எழுப்பு இதேவுடைய கரம் வர வேண்டும் என்றால், இந்த கரம் எதுக்காய் வர்றதுனா உங்களை ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிக்க பலன் வரப்போகுது. இந்த ஓட்டத்தை ஓட தேவ கிருபை வரப்போகுது. The hand of the Lord is coming so that you will run your race and finish your race. அந்த ஓட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள. ஏதோ ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர் நான் சபைக்கு வரேன், அதல்ல பிரியமார்களே. ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறான்னா ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டீர்களா? என்னுடைய நோக்கம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னோட நோக்கத்தை நான் அறிஞ்சு கொண்டேன். எனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தாரு, அந்த அழைப்பை அறிஞ்சு கொண்டேன். அழைப்புக்கு பிரயாசப்பட்டேன், அழைப்புக்கு எதுவாக ஓடினேன். இன்றைக்கும் ஓடிக்கிட்டா இருக்கேன். இந்த ஒரு நாள் என் ஆண்டவராக இயேசு முன்பாக என் ஓட்டத்தை முடிக்கும் போது என் அழைப்பை நான் ஒப்புக் கொடுக்க போகிறேன். அப்போது என்னுடைய கேள்வி, உண்மையும் உத்தமனும் உள்ள ஊழியக்காரன் என்று சொல்வாரா, இல்லை அக்கிரமக்காரன் சொல்வாரா? உங்களை பார்த்து மறந்து விடாதீங்க. நம்ம நித்தியத்திலே ஒரு பதில் கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பூலோகத்தில் வாழ்ற ஒன்று, ஆனால் நித்தியத்தில் ஒரு பதில் கொடுக்க வேண்டியது. நான் ஒரே ஒரு காரியத்தை முடிவெடுத்தேன், எனக்கு கேட்ட விட உண்மையும் உத்தமனும் உள்ள ஊழியக்காரன் என்று கேட்க வேணும், அவ்வளோதான். அதை தான் பவுல் சொல்றாரு. வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயுப்பா 4ஆம் அதிகாரம் 7, 8 வாசிப்பா. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்து அருளுவார். ஆமென். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாக்குதலை விரும்பும் யாவருக்கும் தந்து அருளுவார்.
வேதத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கிரீடம் உண்டு. many crowns are there. will you have crowns? எத்தனை பேர் அந்த கிரீடத்துக்காய் ஓடுகிறீங்க? நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, சில பேர் கிரீடமே இருக்கிறது தெரியவில்லை, சில பேர் கிரீடத்துக்காக ஓடவே இல்லை. அப்படின்னா ஒரு நாள் எல்லாருக்கு முன்பாகவே ஆண்டவரை கூப்பிடுவாரு, இல்லைன்னு வா. வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? பாராட்டுகள். என்ன பாராட்டுகள்? பூலோகத்தில் எனக்காய் ஓடினேன், இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட, எத்தனோ ஓட்டத்துக்கு ஏதுவான தடைகள் இருந்தது, அதையெல்லாம் சமாளித்து ஓடி முடிச்ச, அதுக்காக அவனுக்கு ஒரு கிரீடம் இருக்கு. there is crown. கிரீடத்திலே பலவிதமான கிரீடம் இருக்கு. அதை ஒரு நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். crown of righteousness, நிறைய கிரீடங்கள் இருக்கு. அந்த கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்களா? அழிகிற கிரீடத்தை நீங்கள் சம்பாதிக்க வருகிறீங்க, அழியாத கிரீடத்தை சம்பாதிக்கவில்லையே. இதெல்லாம் அழிந்து விடும் இந்த பூலோகத்தில் உள்ள காரியங்கள். ஸோ பிரியமார்கள், உங்களை ஏமாற்ற வேண்டாம், என்னை நான் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போறார். அவருடைய கரம் இறங்க போகுது. ஒரு காரியம் தெரியுமா? அறையை கட்டிக்கொண்டு அவர் ஓட்டத்தை ஓட வேண்டும். we need to run the race that God has for us. ஆனால் அந்த ஓட்டத்தை ஓட வேண்டும் என்றால் அறையை கட்ட வேண்டும். அப்படின்னா அந்த ஓட்டத்துக்கு தடையா இருக்கும் என்னென்ன காரியம் இருந்தோ, பிரியமானவர்கள், எத்தனோ தியாகத்தை நானும் என் மனைவி செய்தோம். இந்த ஓட்டத்துக்கு எத்தனை தியாகம் தெரியுமா? எத்தனை தியாகம், சாக்ரிஃபைஷல், எத்தனை வேதம் தெரியுமா? ஆனாலும் பரலோகத்தில் எங்களுக்கு அந்த மேன்மை பாராட்டும் நேரம் வரும். ஆண்டு பாராட்டுவார். சற்று முன்பாக சக சாந்தி நம்ம அந்த கடைசி பாடலில் நடத்தினா தெரியுமா? நான் முழங்கால் விட்டு அழுதேன். ஏன் தெரியுமா அழுதேன்? இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ கிரீடம் கொடுக்குறாருனால இல்லை, அந்த நேசனால. அந்த அன்பை ருசிக்க ருசிக்க ஓடித்தான் ஆக வேண்டும். ஆனால் நீங்கள் அன்பை ருசிச்சிங்கன்னா தேவனுக்காக ஓடுவீங்க. அன்பை ருசிச்சிங்கன்னா தேவனுக்காக தியாகம் செய்வீங்க. அன்பை ருசிச்சிங்கன்னா தேவன் கொடுத்த ஓட்டத்தை ஓடுவீங்க. ஸோ பிரியமானவர்களே, நீங்கள் எதை ஓடுறீங்க? எதுக்காக ஓடுறீங்க? ராம் முழுது நீங்கள் வேலை செய்யலாம், நல்லது செய்யுங்க குடும்பத்துக்காக. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஒன்று செய்யாவிட்டால் நீ எங்கே போறீங்க? where are you going? எங்கே போறீங்க? எங்கே முடிவு வரப்போகுது? ஒரு நாள் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். அவருக்கு இடத்துல கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த கணக்கு நேரத்தில் அவர் கொடுத்த ஓட்டத்தை நீங்க பதில் கொடுக்க வேண்டும். ஆக இந்த எழுப்புதலுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எழுப்புதல் நிரந்தரமா இருக்க வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கை? if you want revival personally, then learn to run the race. ஓட்டத்தை ஓடு. விளங்குதா உங்களுக்கு? சரி, அடுத்த காரியம் பாவம். மூன்றாவது காரியம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறைகளை கட்டி கொள்வர்களாயும் நீதி எனும் மார்க்கசவத்தை தரித்தவர்களாயும். கச்சை, இதை பற்றி நிறைய பற்றி பேசலாம். என்னது? girded up the loins வருது. இந்த எபேசியர் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாக் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? prepare as a warrior, champion. அப்படி இந்த யுத்த களத்திலே நீ யுத்தம் செய்ய வேண்டிய நிறைய இருக்கு. எத்தனை நம்புறீங்க? எழுப்புது வந்த பிறகு, ஆண்டவர் கரை இறங்க பிறகு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நீங்களும் நானும் பொற்சேகவனாய் மாற வேண்டும். பிசாசுடைய கோட்டையிலே நுழைந்து யுத்தம் செய்ய வேண்டும். we need to battle over, we must take city for God. நகரங்களை தேவனுக்காய் சுதந்தரிக்கிற நேரம் பிரியமார்களே, பட்டணங்களை சுதந்தரிக்கிற நேரம். இட்ஸ் டைம். பிகாஸ் என்னடா, இயேசு கிறிஸ்து வரப்போறார். அதுக்கு என்ன இருக்கு? யுத்தத்திலே கலக வேண்டும். யுத்தத்திலே நீங்க சண்டை போடணும். யுத்தத்திலே சில பேர் மரித்து போவார்கள். ஐயோ, வேதம் போட்டிருக்க இல்லையே, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுதா இல்லையா? எத்தனை பேர் இந்த சிங்கப்பூர் அந்த ஒரு இடத்துக்கு போனால் பார்த்தீங்களா, அந்த ராணுவருடைய எல்லாம் கொடியிருக்கும் பார்த்தீங்களா? அது என்ன இடம்? எந்த இடம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியல, அதுதான் கேட்குறேன். முடியாது, கடற்கரை பக்கத்தில் இருக்கும் இல்லையா? பார்த்ததே இல்லையா நீங்கள்? பேசி கிராஞ்சி. அது என்ன செய்யுது? ஆக்சுவலி சிங்கப்பூர் இன்னொரு இடத்துல இருக்கு. கரெக்டாக சொன்னார் பார்த்தீங்களா? அதில் யாருக்குப்பா? ஆல் த
soldiers went for war. ஏன் தெரியுமா அவங்களுக்கு அடையாளம்? ஏன் ஞாபகப்படுத்துகிறோம்? தேசத்துக்காய் போராடினாங்க. கேள்வி, will heaven remember you? பரலோகம் உங்களை ஞாபகப்படுத்துமா? சொல்லுமா, பரலோகத்தில் நீங்கள் வரும்போது தேவதூதர் உங்களுக்கு no, look at me, it is true. பரலோகத்தில் நீங்கள் நடக்கும்போது கர்த்தருக்காய் யுத்தம் செய்யும்போது என்ன நடக்குது தெரியுமா? தேவதூதர்கள் உங்களை செல்வ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்காய் நீ என்ன யுத்தம் செஞ்சிருக்க? நீ என்ன யுத்தம் செஞ்ச? what are the warfare you have done? சாப்பிட்றது தான் யுத்தம் செஞ்சேன் பாஸ்டர். தூக்கத்துக்கு ராத்திரில போராட யுத்தம் செஞ்சேன், தூக்கம் வரலன்னு. அதெல்லாம் செய்யுங்க, நான் தவறல. பட் warfare with the enemy. warfare with the enemy. அப்போ அப்படின்னா அறை கட்டிக்கொள்வது என்று ஆண்டவர் சொன்னா, எழுப்பது வரப்போது என்னுடைய கரை இறங்க போது. ஆனால் யுத்த மனப்பான்மையோடு இருந்து, if you are warrior, you think as a warrior, walk as a warrior, that you will sustain the revival. எப்போ யுத்தத்தில் நம்ம விலகி போனோமா என்ன இருக்கும்? ஏவால் தானே, absent without leave. So many of them are AWOL, absent without leave. எத்தனை தெரியும் தேவதூர் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காருங்க? நம்பலையா நீங்க? வேதத்தை வாசித்து பாருங்க. ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அந்த புஸ்தகத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதில் வந்து அந்த புஸ்தகத்தில் இவனா ஏவால், இவங்க ஏவால்னு வருமா? இல்லை நீங்கள் என்னது பாருங்க. இயற்கையிலே இராணுவத்தில் நாம் சேரும்போது அந்த இராணுவத்தை 2 வருஷம் முடிக்கணும்ல, அம்மா இல்லையா? 2 வருஷம் பிடிக்காம சில பேர் பார்த்துக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, 2 வருஷம் பிடிக்காம 10 வருஷம் போய் பிடிச்சாரு. ஆமியே வேடா சொல்லிட்டான். ஏன்? அது ஆளை விரட்டி முடியல. 10 வருஷம் வாடா. அது ஆள் போய் அழகா இருந்த ஆள், அழகா இருந்தார், முடியல கொட்டி போயிட்டு. ஏன் தெரியுமா? காட்டுல போய் ஆமி காட்டுக்கே சலிச்சு போயிட்டு துப்பிட்டா. 2 வருஷம் பிடிக்க வேண்டிய 10 வருஷத்துல போய் பிடிக்கிறான்னு எப்படியே பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சரிதபூர்வமாக பார்க்குறோம். ஆவி உலகத்தில் நீங்கள் இராணுவர்களா இல்லை இராணுவத்திலிருந்து எஸ்கேப் பண்ணுறீங்களா? நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. எப்படி இராணுவத்திலே ஜெயம் பெற்று அவர்களுக்கு மெடல் கிடைக்குதோ, நீங்கள் தேவனுக்காய் ராஜ்யத்தில் யுத்தம் செய்து அதுக்கு மெடல் கிடைக்கும். ஸோ மெடல் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? தேவதூதர்கள் சல்யூட் பண்ணுவாங்க. இங்கே நமக்கு பாராட்டுகள்னா பரலோகத்தை மேன்மையாக இருக்கும். பார்த்து சொல்லுவாங்க, இவனா கோலியாத்தை சண்டை போட்டான், இவனா சிங்கத்தை சண்டை போட்டான், இவனா கரடியை சண்டை போட்டான். அந்த அடையாளம் உங்களுக்கு இருக்கா? ஐயோ வாஃபே, ஐயோ வாரி. ஒரு நாள் வந்து பாஸ்டர் டேனி மோசஸ் வந்தார், எனக்கு ஞாபகம் இருக்கு, இந்த மீட்டர் சிட்டியில். அப்போ வந்து என்னை வந்து காஃபி ஷாப்பில் பார்க்க வந்தார். அப்போ தான் முதல் முறை 2ஆம் முறை சந்திக்கிறேன். அவர் சொன்னார், பாஸ்டர் யூ ஆர் சாம்பியனா? அப்போ தான் நான் வந்து ஆக்சுவலி அவரை சந்திக்கிற முன்பாக கண்ணாடி பார்த்தேன், தலசி விட்டு என்ன சொன்னேன், கண்ணாடி பார்த்து சொன்னேன், நீ சாம்பியன், யூ ஆர் வாரியர். அதான் என்ன பார்த்து சொன்னேன். நான் சொல்லிட்டு போகிறேன், அவருக்கு தெரியாது நான் பேசினது. நான் அது வேறு சொன்னேன். இன்னொரு காரியம் சொன்னேன், யூ ஆர் புல்டோசர். புல்டோசர் பார்த்துருங்களா? புல்டோசர் எப்படி இருக்கும்? புல்டோசர் முன்னாடி ஏதாச்சும் நிற்க முடியுமா? நீங்கள் புல்டோசர் முன்னுக்கு நின்று பாருங்க. இப்படி உங்கள்கிட்ட என்ன செஞ்சு வருது? அப்போ நான் சொன்னேன், நான் புல்டோசர். அவள் சாத்தான்னு சொன்னேன், நான் புல்டோசர், அவன் வாரியர் சொல்லிட்டு போகிறேன். அங்கே போகிறேன், உட்கார காபி சாப்பிட்றேன். அதை தான் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறாரு. நான் லுக் அட் மீ, ஹவ் ஹேவன் see you? Does heaven call you as a warrior? பரலோகம் உன்னை யுத்த புருஷியாக கூப்பிட்டா? Are you winning that? கிறிஸ்தவ ஜீவியம் ஏதோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவ்வளோ இல்லை, அதுக்கு அடையாளம் உண்டு. ஸோ அப்போ அறையை கட்டிக்கொள்வதுன்னா யூ நீட் வா. அப்படின்னா சாத்தா உன்னை பார்த்து பயப்படணும், பிசாசு கோசிகள் உன்னை பார்த்து பயப்படணும். நீ கடந்து வரும்போது எழுப்புதோடு மலையிலே வந்து கரங்களை போய்த்து போகும்போது என்ன நடக்கணும்? உன்னை பார்த்து பிசாசு நடக்கணும். பிகாஸ் யூ ஆர் வாரியர். ஸோ how many of you have war? எத்தனை பேர் யுத்தம் செஞ்சிருக்கீங்க? என் ரட்சிப்பின் காலத்தை என் ஞாபகருக்கு, அவர் ரட்சிக்கப்பட்டு அப்போ தான் வந்து இன்னும் யூனிஃபார்ம் குரூப்பில் இருக்கேன். ஓகே, அப்போ எனக்கு தெரியாத ஒரு ஆள், அவர் வந்து உண்மையிலே மரணத்தை சந்திக்க போகிறாரு. சொல்லிட்டு வாலிப பசங்க. அப்போ எனக்கு வந்து சொன்னாங்க, என்னுடைய பாசம் சொன்னார், வாங்க இல்லை என்னோட சேர்ந்து உபாசம் பண்ணுங்க. ஆமாம், ஐராக்கியமாக இறக்குன உபாசம். நீ
நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது என்ன செஞ்சேன்னா ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்துக்குள்ளே ஒரு முதல்ல வந்து கவ்வ வேண்டிய முதல்ல அப்படியே அதை வந்து அந்த ஓடிட்டு அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு செய்தி கேட்குறேன், the man supposed to die came back life. உயிரோடு வந்தார். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், அந்த ஃபாஸ்டிங்கில் யுத்தம் செஞ்சுருக்கேன். warfare. இதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குப்பா. அப்சல்யூட்லி. நீங்கள் மறந்துனா நான் மறந்துருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எழுதியிருப்பார். இந்த நேரத்தில் இவங்களுக்காக உபவாசம் பண்ணி யுத்தம் பண்ண, இந்த நேரம் இந்த இவங்களுக்காக ஜெயம் போட்ட, இந்த நேரத்தில் இதை செஞ்ச, இந்த நேரத்தில் கேள்வி உங்களுக்கு ஞாபக புஸ்தகத்தை உங்கள் தேவன் திறப்பார். வேதத்தில் தானி புஸ்தகத்தை சொல்ல அநேக புஸ்தகம் தொடக்கப்படுமா. அந்த புஸ்தகத்தை ஞாபக புஸ்தகத்தை திறக்கும் போது உங்கள் புஸ்தகத்தில் ஒன்றுமே இல்லை, யுத்தத்துக்கு அடையாளம் ஒன்றுமே இல்லை. என்ன செய்வீங்க? அதான் வேத அநேகர் உடைய கண்ணீர் துடைக்கப்படும். சில பேர் அப்ப சொல்லுங்க, அங்கே போனால் சந்தோஷ கண்ணீர் என்ன தெரியுமா, ஐயோ நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலையே, அதுதான் அந்த கண்ணீர் தான். ஸோ கேள்வி, ஐயோ வாரியர், நான் வாழ்வது ஒரே ஒரு காரியம் தான், I want to be a warrior, champion. யுத்தம் செய்கிறீங்களா? எப்போ கடைசியாக யுத்தம் செஞ்சீங்க? யுத்தமே செய்யல. அப்போ எழுப்புதலை சுமக்க வேண்டும் என்றால் யுத்தம் செய்கிறவர்கள் தான் எழுப்புதலை சுமக்க முடியும். People who are warrior can sustain and maintain revival. விளங்க உங்களுக்கு? கடைசியாக அறையை கட்டிக்கொள்வது என்றால் என்ன? நீதிமொழி புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போ லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இந்த வசனங்களை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 31 verse 17. தன்னை பலத்தால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். யாரு? தன்னை பலத்தினால் இடை கட்டிக்கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். கையை பலப்படுத்தினால் என்னதான் அப்படின்னா வேலை செய்ய போறா. இது குணசாரி அப்படிதானே போட்டிருக்கேன். நீதிமொழி 31ஆம் அதிகாரம் இட்ஸ் டாக் அபௌட் தி வர்ச்சு வுமன். அப்படிதானே ஒரு ஸ்திரீயை குறித்து வர்ணிக்கப்படுது. ஆனால் அநேக இடத்துல நம்ம என்ன சொல்றோம், அந்த ஸ்திரீயை வர்ணிக்கும் போது we talk என்னது naturally we think is a woman. absolutely அது உண்மைதான். but spiritually it's talk about the bride. கிறிஸ்துவுடைய மணவாட்டியை குறித்து தான் சொல்லுது. அது கிரேக்க பதத்தை எபிரேய பதத்தை வச்சு உங்களுக்காக நான் கற்றுக் கொடுக்க முடியும். many things that is talk about a woman called a bride, the church. அவ என்ன செய்றாளா? தன்னை இடைக்கட்டி என்ன செய்யறா? தன் கைகளை பலப்படுத்துறா. அப்படின்னா என்னது? what does that means? என்னது அர்த்தம்? gird up your loins. அறை கட்டுக்கொள்வது என்றால் தேவனுக்காய் பணிவிடை செய்வது, சர்வீஸ் இன் தி லார்ட், வொர்க்கிங் ஃபார் தி லார்ட். அப்படி என்றால் எழுப்புதலை யார் நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முடியும்? எப்படி எழுப்புதலை சுமக்க முடியும்? when you learn to serve God. என்ன பாருங்க, எல்லாரும் இங்க இருக்கிறவங்க யாரு தேவனுக்கு ஊழியம் செய்றீங்க? ஒரு சிலர் தான் ஊழியம் செய்றீங்க, ஒரு சிலர் ஊழியம் செய்யல. ஏன்? வேதம் சொல்லி உங்க ரட்சிக்கப்பட்டது அதுக்காக மட்டும் அவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக. why are you not serving? அவர் உங்களுக்கு வேலை செய்யணும், அவர் உங்களுக்கு பணிவிடை செய்யணும் எதிர்பார்க்குறீங்க. உண்மைதானே? அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், பரலோகத்தை கொடுக்கிறார், எல்லாத்தையும் அவர் நன்மை செய்கிறார். அவருக்கு பிரதிபலமாக நீங்க என்ன செய்றீங்க? நீங்க உண்மையிலே இப்போ உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்க, பிள்ளைங்களுக்கு நிறைய காரியம் செய்கிறீங்க, படிப்புக்கு கொடுக்குறீங்க, சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. அவன் வளர்ந்த பிறகு அவன் நல்ல உத்தியோகத்து பிறகு நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன எதிர்பார்ப்பீங்க? சொல்லுங்க பெற்றோர்களே, என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன எதிர்பார்ப்போம்?
அவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க. எதாக? நாம் செய்த நன்மை நிமித்தமாக, நம்ம வளர்த்த நிமித்தமாக அவங்க என்ன செய்வாங்க? அப்பா அம்மா எனக்கா இவ்வளோ செஞ்சாங்க, இவ்வளோ காரியங்கள் செஞ்சாங்க, இவ்வளோ செஞ்சாங்க, இவ்வளோ தியாகம் பண்ணாங்க, அதனால் நானும் அவங்களுக்கு செய்ய போகிறேன்னு. எதனால்? நாம் செய்த தியாகத்தின் மூலமாக, அன்பு நிமித்தமாக. உங்களுக்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எத்தனை தியாகம் செய்தார், எத்தனை நன்மை செய்தார். அந்த நன்மையும் தியாகத்துக்கு பிரதியாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சில பேருக்கு ஆஷஸ் ஊழியம் கொடுத்தா ஆஷஸ் ஊழியத்தை ஏர்லியாக வர சொன்னால் லேட்டாக வருவோம். இதெல்லாம் நம்முடைய மனப்பான்மை. அப்படின்னா கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் சீக்கிரமாக செய்யணும். கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணா, ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணார்? ஆனால் ஆண்டோடைய காரியத்திலே நாம் செய்கிற தாமதம் இல்லையா, அது ஓர வஞ்சனை இல்லையா? ஓர வஞ்சனை இல்லையா? அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கணும். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் செஞ்ச பிறகு பிள்ளைகிட்ட எதிர்பார்க்காதீங்க. அது தப்பு தானே பெற்றோருக்கு? ஹலோ, நான் கவனமாக கேளுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் அதிகமாக உணர்ந்து என் மனசில் ஒரு ஸ்தாபம் இருந்துச்சு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு உடனே சீக்கிரமாக கிளம்பிட்டேன். என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு செய்ய முடியல. ஆனால் எங்கள் அப்பா இப்போ வியாதிப்பட்டாரோ என் வீட்டுக்கு வரும்போது அது ருசிச்சு செஞ்சேன். தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன். ஐ எம் ஆனஸ்ட்லி டெல்லிங் யூ. அவனால் சட்டை போட முடியாது, அதை சட்டை போடுவேன், சுலார் போட்டு விடுவேன். அது எனக்கு சந்தோஷமாக செஞ்சேன். தெரியுமா? ஏன் தெரியுமா செஞ்சேன்? அவர் எனக்கு செய்த தியாகங்கள். நான் யோசித்தேன், கற்பனை பண்ணி பார்த்தேன். நான் பிள்ளையாக இருக்கும்போது அவர் எனக்கு பெம்பஸ் போட்டுருக்கலாம், எனக்கு அதெல்லாம் செஞ்சோம். அப்போ அவருக்கு நான் அவரால் முடியல, அவருக்காக சுலார் போட்டு விட்டேன், உட்காருங்க சுலார் போட்டு விட்டேன், அவர் பக்கத்தில் சாப்பிட்றத உட்காந்துருந்தேன். இதெல்லாம் செய்யும்போது எனக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு? ஐயோ, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் செய்யறது தெரியுமா? நேசத்தின் மீதம் அவர் எனக்கு செய்த காரியங்கள். அதே மாதிரி உங்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களை உயர்வு கொண்டு வந்திருக்கிறார், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், சரீரத்தில் ஆரோக்கியம், பல நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் நன்மைகளை மறந்து அவருக்கு நாம் பணிவிடை செய்வதிலே இல்லையே. மறுபடியும் சொன்னேன், அவர் ஒருவேளை முடியல, மேபி நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுக்கோம், பரவாயில்ல, மரணத்தின் நேரத்தை இங்கே இருந்து அவருக்கு சந்திக்கிட்டோம். I want to serve him. Why? That's a joy. அதே தான் கிறிஸ்துவுக்கு. நான் ஏன் ஊழியக்காரனாக இருக்கேன் தெரியுமா? பணத்துக்காக இல்லை. பணத்துக்காக இருந்தால் நான் இன்னைக்கு எவ்வளோ வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு ஞாபகம் சொன்னேன், எனக்கு 2 இடங்களில் வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்கிலிக்கன் சர்ச் கூப்பிட்டாங்க, பேப்டிஸ்ட் சர்ச் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு இருந்தால் என்ன நடக்குது தெரியுமா? எனக்கு வீடு, ஆஸ்திகள், பணம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு டாக்டரி பட்டெல்லாம் போயிருக்கலாம். இன்னைக்கு உயிரோடு இருக்கா பாஸ்டர் லாரன்ஸ், என் ஞாபகம் இருக்கு. என்னை கூப்பிட்டாரு, இளன் வாங்க எங்கிலிக்கன் வாங்க, நான் உன்னை சேர்த்து விட்றேன், ரெக்கமெண்ட் பண்ணி விட்றேன். இன்னொரு பேப்டிஸ்ட் பாஸ்டர் சொன்னார், இளன் காம் ஆனால் எனக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. நான் லுக் அட் மீ, ஐ சர்வ் பிகாஸ் ஐ லவ் ஹிம். வேற ஒன்றும் இல்லை, அவருக்கா ஓரம் தருமா? பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஸோ அறையை கட்டிக்கொள்வது என்றால் நீங்கள் அவருடைய பணிவிடை செய்யறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு? நம்ம அநேகத்தில் நம்முடைய குடும்பத்தை சாக்கு சொல்றோம். குடும்பத்தினால் என்ன வர முடியல, பிள்ளைகளால் வர முடியல, பேர பிள்ளைங்களால் வர முடியல, வேலையினால் வர முடியல. நல்லது, ஆனா வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுங்கள், ராயனுக்கு கொடுக்க வேண்டிய ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுது. Give unto God what is need to be given, what is need to be given to Caesar, give them. ஏன் அதை செய்ய மாட்டோம்? ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்யணும். உங்கள் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். அவர் தொடர்ந்து செய்வார். அவர் இரக்கமுள்ள தேவன், அன்பு நிறைந்தவர். ஆனாலும் நீங்கள் அவருடைய உள்ளத்தில் ஒரு காயத்தை உண்டாக்குறீங்க. எப்படி பாஸ்டர்? வேதத்தை வாசித்து பாருங்க. 10 குஷ்டரோகியை குணமாக்கினார். 10 குஷ்டரோகியை குணமாக்கின பிறகு ஒரே ஒருவன் வந்து தேவனிடத்தில் நன்றி சொன்னான். ஆனால் அவர் அந்த நன்றியை பார்க்கவில்லை. மீதி 9 பேர் எங்கே என்று சொன்னார். Where is the 9? அந்த 9 பேரை நான் குணமாக்கவில்லையோ, அவர்களை சுகமாக்கவில்லையோ, அப்படியே உள்ளத்தை ஏக்கத்தை பாருங்க. எப்படி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துறோம் பிரியமானவர்களே? கீழ்ப்படி மூலமாக. எப்படி நன்றி செலுத்துறோம்? அவருடைய பணிவிடை மூலமாக. ஸோ மீது 9 ஆட்கள் எங்கேன்னு கேட்டார். அப்போ அதை வாசிக்கும் போது உங்களுக்கு மனசு உடையல? எனக்கு உடைஞ்சிச்சு.
குஷ்டரோகியை அவமானம் உள்ளவர்கள், குஷ்டரோகி பூலோகத்தை அந்த நாட்களில் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்களை யாரும் தொடமாட்ட யாரு, ஆனால் அவர்களை குணமாக்கி சமுதாயத்துக்குள்ளே கொண்டு ஒன்னையும் நீங்களும் நானும் குஷ்டரோகி தான். ஒரு நாள் சமுதாயம் உன்னை வெறுத்தது, சமுதாயம் உன்னை உதாசனப்படுத்தது. ஆனால் தேவனை கழுவி சுத்திகரித்து உன்னை மேன்மையான இடத்துல வைத்து உயரமான இடத்துல இருக்கும் போது நீ 9 பேர் குஷ்டரோகி போல இருக்கிறாயா? இன்று வரைக்கும் நான் ஓடுவது எதுக்காக தெரியுமா? எனக்கு என்று இயேசு செஞ்ச காரியம். ஐம் ஸ்டில் சேயிங், சபை எனக்கு ஊதியம் கொடுக்குதோ இல்லையோ, தொடர்ந்து ஓடுவேன், தொடர்ந்து செய்வேன் என் நேசருக்காக. உன் நேசருக்காக நீ என்ன செய்ற? அறையை கட்டுறியா? பல சாக்குகளை கொடுக்கிறோம், பல காரியங்களை சொல்கிறோம். எனக்கு 1000 சாக்கு இருக்கு. ஆனால் அந்த சாக்கு மூலமாக எந்த காரியத்துக்கு மூலமாக ஆண்டவருடைய காரியத்தை செய்வதில்லை. ஏன் தெரியுமா? நேசத்தின் மீதமாக செய்கிறேன். ஸோ கேள்வி, தேவனுக்காக ஓடுறோமா? சில பேர் ஓடுறீங்க, அரையும் கூடமா குறையும் குறைக்கிறீங்க, 100% கொடுப்பதில்லை. அப்படி என்றால் எந்த நிலைமையில் இருக்கீங்க? Where are you? இந்த நேசருக்காக என்ன வேணுமா செய்யலாம்? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காய் அவமானத்தை சந்தித்தவர், உங்களுக்காய் நரகத்துக்கு போனார். வேதம் சொல்லுது, உங்களுக்காய் சபிக்கப்பட்டார், உங்களுக்காய் எல்லா நிந்தை போனார். எதற்காய் பிரிமார்கள்? உன்னையும் என்னை மீட்க. அந்த மீட்ட தேவனுக்கு நீ என்ன செய்கிறாய்? What are you doing? ஒன்றுமே செய்யவில்லை. அதோட அடையாளம் என்ன தெரியுமா? நீ நன்றியை மறைந்து விட்டாய். அந்த 9 குஷ்டரோகியை போல தான் இருக்கிறாய். உன்னே எனக்கு கிரீடம் கிடைக்கிறதுக்காக செய்யவில்லை, எனக்கு செய்த நன்மைகளை நான் மறக்க முடியாது. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நீ மறவாமல் இருந்தனா அவருக்கு அயராம ஓடுவேன், சேவை செய்வேன், யுத்தம் செய்வேன். யூ வில் வார்ஃபேர், யூ வில் சர்வ். மூச்சு வரை மரணத்தை சந்திக்கிற வரைக்கும் நீ மரணத்தை தருவாயில் விடும்போது எனக்கு ஞாபகம், ஸ்மித் ரிகர்சன் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். பயங்கரமாக கர்த்தர் பயன்படுத்தினார் எழுப்புதல். சொந்த மனைவியை உயிர்த்தார். ஒரு முறை அவர் வியாதியாக இருக்கும்போதே பிரசங்கம் பண்ணும்போதே பிரசங்கம் பண்ணி முடிச்சு அங்கேயே விழுந்து மரித்து போனார். What an awesome dad. தன் நேசருடைய பணியிலே மரித்து போனான். அண்மையில் அப்பா தோரை மரித்து போனார். ஞாபகம் இருக்கல உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் அந்த மனுஷன், தேவ மனுஷன், அபிஷேகப்பட்ட மனுஷன். அவர் குறித்து எத்தனை சாட்சி தருமா, எத்தனை பேர். என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு குறித்து என்ன சாட்சி இருக்கு? What has testimony you have? இங்கேயும் பரலோகத்திலும். ஸோ அறை கட்டிக்கொள்வது என்றால் என்ன? முதலாக என்ன பார்த்தோம்? அவரோடு யாத்திரை செய்வது. அறையை கட்டிக்கொள்வது என்றால் என்னது? அவரோடு ஓடுவது. அறையை கட்டிக்கொள்வதா என்னது? யுத்தம் செய்வது. அறையை கட்டிக்கொள்வதா என்று அவருக்காக பணிவிடை செய்ய, ஏதாவது ஒரு பணிவிடை செய்க. பணிவிடை செய்ய நிறைய இருக்கு. அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம் என்று சொன்னார். கேள்வி உங்க கையில் தான் இருக்கு. எழுப்புதல். Do you want the revival to sustain in your heart? உங்களுடைய எழுப்புதல் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்றா, உங்க குடும்பத்தில் இருக்கணுமா, தேவக்காரர் இருக்கணுமா? ஆனால் தொடர்ந்து இந்த 4 காரியம் நீங்கள் செய்ய வேண்டும்.